நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுல் த்ராட்டில். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்களோட சென்னை டு உப்பலமடுகு ஒரு நாள் சுற்றுலா. உப்பலமடுகு வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திராவோட சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் சென்னையிலேருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மிக அழகான மலைப்பகுதி. ஆந்திரா கவர்மெண்ட்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் மெயின்டைன் பண்ணப்படுற ரொம்ப அழகான ஃபாரஸ்ட் ஏரியா. சென்னைக்கு பக்கத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் குடும்பத்தோடவோ நண்பர்களோடவோ ஒரு நாள் இன்ப சுற்றுலா போய் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். அடர்ந்த காடு, ஆனந்த குளியல், இதோட ஒரு சவாலான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் உறுதியாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலம்பரம் 7 மணி வீட்டிலேருந்து கிளம்புறோம். நாங்கள் 4 பேர் தனித்தனி பைக்கில் போகிறோம். ஒரு ஜிக்ஸர் எஸ்எஃப், ஒரு எஃப்சி வெர்ஷன் 3, ஒரு எஃப்சி வெர்ஷன் 1 அண்ட் ஒரு யூனிகார்ன். நாங்கள் தாம்பரத்துலேருந்து கிளம்புறதால எங்களுக்கு டிஸ்டன்ஸ் 120 கிலோமீட்டர்னு மேப்பில் காட்டுது. நாங்கள் சென்னை பைபாஸ் ரோடை பிடிச்சி கும்மிடிப்பூண்டி வழியாக தடாவுக்கு போய் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து உப்பலமடுகு போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் வாங்க, சேர்ந்தே பயணிக்கலாம். சென்னை பைபாஸ் ரோடை பிடிச்சிட்டோம். சூழல் ரொம்ப இனிமையாக இருக்குது. காலை நேரங்கிறதுனால வெயில் அதிகமாக இல்லை, டிராஃபிக்கும் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாயபுளாக இருக்குது. இந்த சமயத்தில் எங்கள் சேனல் பற்றி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். 15 நாள் முன்னாடி தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். இந்த சேனலில் நாங்கள் 3 பேர் இருக்கோம். என்னோடய சன்ஸ் 2 பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தான் ட்ராவல் பிளானிங், அரேஞ்ச்மெண்ட்ஸ், வீடியோகிராஃபி எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நான் ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். நான் இந்த சேனலுக்கு வீடியோ எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறேன். நாங்கள் 3 பேர் இந்த சேனலுக்காக நிறைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்கோம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் நிறைய சிறப்பான விஷயங்கள் பண்ண முடியும்னு நம்புகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வியூஸை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்கள் இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்ஸ்டாகிராம்லேயே எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபுட்டேஜ்லாம் ஹெல்மெட் மவுண்டட் GoPro Hero 9 Black ஆக்ஷன் கேமராவில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். இமேஜ் குவாலிட்டி, கிளாரிட்டி, ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே இந்த கேமராவில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. GoPro Hero 9 Black ஆக்ஷன் கேமரா அன்பாக்சிங் பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆர்வம் இருக்கிறவங்க அவசியம் அந்த வீடியோவையும் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போது மணி மார்னிங் 9:30. ஆந்திரா பார்டரில் இருக்கிற செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே எங்கள் வெஹிக்கிள்ஸ்லாம் யாரும் செக் பண்ணலை. சில லாரிஸையும் ட்ரக்ஸையும் மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி சோழவரமில் இருக்கிற அடையாறு ஆனந்த பவனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. உப்பலமடுகில் லஞ்சு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இங்கேயே கொஞ்சம் லஞ்சு, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டோம். இந்த பிரிட்ஜை பாருங்கள், ஒரு விண்டேஜ் லுக்கில் ரொம்ப அழகாக இருக்குது. 2 பக்கமும் பச்சை பசேல்னு இயற்கை எழிலோடு இருக்குது. பிரிட்ஜுக்கு கீழே இப்போ தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியல. ரோடோட 2 பக்கமும் தெரிகிற இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காகவே வண்டியில் 50-60 கிலோமீட்டரில் வேகத்தில் தான் போகிறோம். இப்போ தடாலேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம். ஒரு வில்லேஜ் ரோடு ரொம்ப குறுகலாக இருக்குது. ஒரே நேரத்தில் 2 பெரிய வண்டிங்க வந்ததுன்னா கிராஸ் பண்ண முடியாது. ஆனாலும் ரோடோட 2 பக்கமும் ரொம்ப சீனிக்காக
பச்சை பசேல்னு அழகா இருக்கு. உங்க லெஃப்ட்ல தெரியுற அந்த மலையை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இப்போ மணி 10 ஆகுது. இங்க இருக்கிற இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காகவே ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த காட்சிகளை ரசிங்க. ஒரு 15 நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு ஆஃப் ரோடில் தான் போக வேண்டியிருக்கு. இந்த ரோடு ஸ்மூத்தாக இல்லை, கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. செம்மண்ணும் பாறையும் கலந்த ரோடு இது. ஒரு வழியாக உப்பலமடுகு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உப்பலமடுகு நேம் போர்டு இருக்குது. இங்கே நிறையா பேர் இந்த போர்டுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சது ஒரு செக்கிங் ஆஃபீஸ் இருக்கு. இந்த பகுதி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறதுனால பிளாஸ்டிக் இல்லாத பகுதின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால உள்ள நுழையிறப்பயே நம்மளோட பேக்கேஜ் எல்லாம் செக் பண்ணி நாம வச்சிருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸோட எண்ணிக்கையெல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. காஷன் டெபாசிட்னு 50 ரூபா வாங்கிக்கிறாங்க. ரிட்டர்ன் வர்றப்ப பிளாஸ்டிக் பொருள் தான் அவங்க கிட்ட காட்டிட்டு அந்த பணத்தை திரும்ப வாங்கிக்கணும். நம்ம கொண்டு போன பிளாஸ்டிக் பொருட்களை உள்ளேயே விட்டுட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. இதை தவிர ஒரு நபருக்கு 20 ரூபா, ஒரு 2 வீலருக்கு 20 ரூபா, ஒரு கேமராக்கு 50 ரூபான்னு என்ட்ரி ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டு வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி கிளம்பிட்டோம். இன்னும் 4 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் உள்ளே போகணுமா. பாதை ரொம்ப முண்டு முரடுமா இருக்கு. இந்த பாதையில் பைக்கில் ரைட் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் போல இருக்கு. ஒரு காட்டு பாதையில் பைக் ஓட்டிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் இந்த பாதையில் பைக் ஓட்டுறதை விடவும் உள்ள ட்ரெக்கிங் போகிறது ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாதையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்பாதை எப்படி கரடு முரடா இருக்குன்னு. 120 கிலோமீட்டர் ரைட் பண்ணினப்ப ஏற்படாத அசதியெல்லாம் இந்த 4 கிலோமீட்டர் ரைட் பண்ணுறப்பே வந்துருச்சு. நீங்கள் இங்கே பைக்கில் வர்றதா இருந்தால் ஒவ்வொருத்தரும் தனித்தனி பைக்கில் வாங்க. 2 பேராக தான் வரணுமா இருந்தால் இந்த ஆஃப் ரோடில் மேடு பள்ளமெல்லாம் பார்த்து மெதுவாக ரைட் பண்ணுங்க, இல்லைன்னா உடல் ரொம்ப சோர்ந்து போயிடும். இந்த இடத்த பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. மரம் செடி கொடிகளாலேயே ஆன ஒரு குகை பாதை மாதிரி ரொம்ப அழகா இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இந்த பகுதியில் நிறைய அழகுகள் கொட்டி கிடக்கு. நீங்க நேர்ல வந்து பார்த்து தான் இதெல்லாம் ரசிக்கணும்.
பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து பைக்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டோம். நிறையா போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த போர்டில் விசிட்டிங் அவர் 8 AM to 4 PMனு போட்டிருக்காங்க. இங்கே ஈவினிங்ஸில் சீக்கிரமே இருட்டிடுமா, அதனால் 4 மணிக்கே எல்லாரையும் வெளியேறிட சொல்கிறாங்க. இதையும் மனசில் வச்சுட்டு உங்களுடைய ட்ராவலை பிளான் பண்ணுங்கள். இப்போ அருவி பகுதியை நோக்கி நடக்கிறோம். உள்ளே இன்னும் 5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணும்னு சொன்னாங்க. நாம் உள்ள நுழையிறப்பயே நம்ம தலைவர் ஒரு ஸ்கூட்டர் மேலே உட்காந்துட்டு நமக்கு வரவேற்பு கொடுத்துட்ருக்காரு. இதை பார்க்குறப்ப தான் ஞாபகம் வருது, முன்னாடியே சொல்லியிருக்காங்க இங்கே குரங்குகள் தொல்லை ரொம்ப அதிகம்னு. தின்பண்டங்கள் உணவுப் பொருட்கள்லாம் கொண்டு வந்தால் அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் கவனமாக இல்லாத நேரம் பார்த்து இதெல்லாம் பிடுங்கிட்டு ஓடிடுமா. இங்கே பாருங்க, ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்குது. கிளியர் வாட்டர் ஸ்ட்ரீம். கணுக்கால் நனைகிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. அது மேலே ஒரு சின்னதாக அழகான ஒரு பாலம். இது கிட்டத்தட்ட உப்பலமடுகுனுடைய ஒரு அடையாளமாக மாறி போச்சுது. ஏன்னா எல்லா வீடியோலையும் இந்த பாலத்தை காட்டியிருக்கிறாங்க. அது மேலே நடக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் இப்போ ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவினுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டை இந்த இடத்துல முடிச்சுக்கிறோம். உள்ளே போய் ட்ரெக்கிங்கில் போனது, அங்கே நீர்நிலைகளில் விளையாடி மகிழ்ந்தது, அதெல்லாம் வந்து பார்ட் 2ல் சீக்கிரமே போடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே guys.